சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. ரொம்ப நாளா ரஜினி 173 யார் இயக்க போறது அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான நெறைய டைரக்டர்ஸ்லாம் சொல்லி சொல்லி இன்னைக்கு ஒரு வழியா அது வந்து யாருன்னு சொல்லி முடிவாயிடுச்சு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையா வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில், கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கப் போகிற அந்த படம் ஆரம்பத்தில் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அதன் பிறகு வந்து சுந்தர் சி உள்ள வந்தார். சுந்தர் சி உள்ள வந்து அதை முறைப்படி ராஜ்கமல் ஃபிலிம்ஸை அறிவித்து இது ஒரு அருணாச்சலம் படம் மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ஹியூமர் கலந்த படமாக இருக்கும், ஒரு லைட்டரான ஒரு படமாக இருக்கும். உண்மையிலே ரஜினிக்கு அப்படியே ஒரு படம் தேவைப்படுது. அவர் பாட்டுக்கு ஜெயிலரு, கூலி இது மாதிரி வந்து ஆக்ஷன் படமாக பண்ணியிருந்தார். ஒரு ஜாலியான படமாக இருக்கும். சுந்தர் சி அதில் கை வந்து கலைஞர் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சுந்தர் சி என்ன படம் அந்த படத்துலேருந்து நான் விலகிறேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் அவங்க நாலேஜ் எல்லாமே இது பண்ணிட்டாருன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் கோபமாக இருந்தது. அதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் கடுப்பு தான் அது. அதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு ரொம்ப நாள் அது போய்கிட்டே இருந்தது. உண்மையிலே சிபி சக்கரவர்த்தியும் ரஜினிகாந்தும் ஒரு டிஸ்கஷன்லேயே இருந்தாங்க. அது ஒரு நீண்ட நாள் பயணம் கூட சொல்லலாம். திடீர்னு அவர் இல்லைன்னு சொல்லி அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் படத்தோட டைரக்டர் அப்படின்னு இன்னைக்கு அந்த படத்தினுடைய அறிவிப்பும் வந்துருச்சு. படத்தோட பேர் வந்து தர்மன். ரஜினி நடிக்கிறார், ஒரு டாக்டராக நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட விட்டுருந்தாங்க. ஒரு விழாவே நடத்திட்டாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் மாடியிலே அதை சிம்பிளாக பண்ணி வச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகி உள்ளது. இவ்வளோ பெரிய ஒரு டீமை வச்சு படம் பண்ணுறாங்க. இதை ஏன் சார் ஒரு சின்னதாக வைக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, மேபி அவன் டக்குன்னு அறிவிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டா வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டும் கமலஹாசன் அவர்கள்ட்டும் கேட்க தோணும். அப்படி கேட்டால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அரசியல் ஃபங்க்ஷனாக மாறிடும். இன்றைக்கி அரசியல் உள்ள நிறவில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ விஜயோடைய பிறந்த நாளுக்கே ரஜினி வாழ்த்து சொல்லலன்ட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. கமலஹாசன் வந்து மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து திமுக கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்ததெல்லாம் இருக்குது. இது எல்லாம் ஊடகங்கள் கேட்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த தர்மன் இந்த பட விழா மாறி இது தமிழக அரசியல் விழாவா அரசியல் இதுவாக மாறிடும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இதை நிறுத்திருக்காங்கன்னு. ரெண்டாவது ஒரு அறிவிப்பு தானே, சிம்பிளாக போயிடுவோம். இதில் என்ன, ஏன்னா ரஜினி படம் கமலஹாசன் தயாரிப்புனா அதை நான் விற்காமல போயிட போகுது. இப்பயே டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா வந்து டோக்கனை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால் இதை அப்படியே வந்து சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. நல்லது தான் அது சார். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுனதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா பேசினாலும் தப்பு, பேசாட்டாலும் தப்பு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புலம்பி பேசியிருந்தாப்புல. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து ஆமாம், நான் கம்முன்னு இருந்தால் வாயில் என்ன குழக்கட்டியாக வச்சுங்கிறேன்றாங்க. அப்புறம் ஏதாவது சொன்னால் அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்கிறாங்க. எதாமல் சொல்லாமல் இருந்தாலும் இதுவாகிடுறாங்க. நான் பாட்டுன்னு என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். அது என்னென்னா, சமீப காலமாக குறிப்பாக தாவேக அரசியல், விஜய் அரசியல், விஜயோடைய எதுவுக்கு ஏன் நீங்கள் வாழ்த்து சொல்லலை, இப்போ பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலை, ஏன் முதல்வர் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் நீங்கள் ஏன் பங்கேற்கலை, விஜய் வந்ததை பார்த்து உங்களுக்கு வந்து பொறாமையா, இப்படியா சோஷியல் மீடியாவில் கேள்விகள்லாம் இருந்தபோது அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லிட்டார். அவர் சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, நான் எது பேசினாலும் அது இன்றைக்குன்னு கிடையாது, ரஜினிகாந்த் எப்போ எது பேசினாலும் அது கான்ட்ரவர்சியாக மாறும். அதனால் நான் பெரும்பாலும் அந்த பேசுகிறதே கம்மி பண்ணிட்டேன், நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன்னாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த அரசியல்ன்ற ஒரு விஷயத்தில் அப்படியே சுத்தமாக ஒதுங்கி அவருடைய கவனம் முழு தர்மன் படத்து மேலே போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் வந்தது. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கமலஹாசன் அண்டு ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் அந்த 40 வருட காலமாக நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்களே சார். இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஜானராக இருக்குது சார்? இது ஆக்சுவலாக எந்த மாதிரி ஜானர்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் ரஜினியை வந்து பேசினார். பேசும்போது சிபி சக்கரவர்த்தி படம் ஏன் நீங்கள் பண்ணல அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு அணுசக்தி சம்மந்தமான ஒரு படம். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதில் ஆப்கான் போகணும், ரஷ்யா போகணும் போது அது சரியாக வருமா, அதனால் பண்ண முடியுமா, அதுக்கு என் உடல் ஒத்துழைக்குமா, ஏன்னா அங்கே போகும்போது அப்படின்னால அது அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். பட் இந்த படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல, நான் டிராகன் படம் பார்த்தேன், அவர் ஒரு ஜாலியான படமாக இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை அஸ்வந்த் மாரிமுத்து சொல்லியிருந்தார் அப்படின்னு. இந்த படமும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலில், குறிப்பாக அந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸுக்கு பிடித்தமான ஒரு வகையில் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக சொல்லக்கூடிய படமாக இருக்கும். ரொம்ப அடுத்த கூலி மாதிரியோ அல்லது ஜெயிலர் மாதிரியோ ஒரு பெரிய ஆக்ஷன் படம், இந்த படம் கள்ளக்கடத்தல், அந்த கடத்தல் இதெல்லாம் இருக்காது. ரஜினி அது விரும்பலன்னு நினைக்கிறேன் கூலிக்கு அப்புறம். ஆனால் ஒரு லைட்டரான படமாக இருக்கும். இன்றைய தலைமுறைக்கு பிடித்தமான படமாக அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஏற்கனவே கே.எஸ். ரவிக்குமாராக இருக்கட்டும், சிபி சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு கதையை ரெடி பண்ணி ரஜினி சாருக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அவர் நடிக்கலைன்றப்போ அந்த கதைகள்லாம் வேறு யாரும் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. இல்லை, இவர் கே.எஸ். ரவிக்குமார் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. அவர் ப்ராஜெக்டுக்குள்ளே வரல. அவர் பேசியிருக்காங்க, இவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. அது என்ன இதுவோ தெரியல, வேணான்னு இது பண்ணிட்டுங்க.
ஏன்னா இன்னைக்கு யார் லைம் லைட்ல இருக்காங்களோ வச்சு பண்ணலான்னு நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை சுந்தர் சி வந்து ஒரு கதை ஒன்றா ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த கதையை தான் கொடுத்துருக்காருன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. அது 2 பேருமே பிடிக்கல, கொஞ்சம் கதையை மாத்திருந்துக்கிறாங்க. இல்ல இவர் என்னால மாத்த முடியாதுன்னு சொல்லி வந்திருக்காரு வந்து. அப்படி என்ன அப்படியாப்பட்ட கதைன்னு தெரியல. அது ஒன்றும் பெண்டிங்ல வச்சிருந்து அடுத்து, ஏன்னா சுந்தர் சிக்கு அடுத்தடுத்து படங்கள்லாம் கிடைக்க போகுது. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 அது இதுன்னு இப்போ விஷாலை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த படமா இருக்குமான்னு தெரியல. விஷால் வச்சு பண்ற படம் கூட அந்த கதையா கூட இருக்கலாம் மேபி. ஆனாலும் அது கதை இதுவல்ல. இப்போ சிபி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி வந்து, ஏன்னா ஒரு வளரும் டைரக்டர், அவர் ரஜினி படத்துக்குள்ள அஃபிஷியலா அதை கமிட் ஆகலை அப்படின்னாலும் வெளியே வந்து இப்போ ரஜினியை சொல்லிட்டாரு. இனி அவர் வெளியே யார் படம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியா இருக்குது. மறுபடியும் அவர் சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ணுவாரா, இல்லை அந்த கதையை வந்து சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லுவாரா அப்படின்னு. ஏன்னா கதை நல்லா இருந்ததுன்னா எந்த ஹீரோ வேணாலும் நடிக்கலாம். அதே வேளையில் ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்பொழுது அது ஒரு பெரிய மன வருத்தமாக தான் இருக்கும் அது. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அஸ்வந்த் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் தான் எடுத்திருக்காரு. அடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் வச்சு இயக்குறாரு. இந்த வாய்ப்பு அவருக்கு அவ்வளோ ஒரு எளிதாக இருந்திருக்குமா சார் அவருக்கு? இல்லை, கண்டிப்பாக ஒரு வெற்றி தான் எல்லாருக்கும் வந்து. இங்கே வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர் அப்படின்போது எல்லாருடைய கவனமும் அங்கே திரும்ப வந்து. இப்போ ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் அப்படின்னா அவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் கூப்பிடுவாருன்னு கிடையாது வந்து. அவர் வந்து மற்ற இப்போ ஸ்டார் வேல்யூவில் அத்தனை நடிகர் கூப்பிட்டுருக்கலாம், தயாரிப்பாளர்கள் இது பண்ணியிருக்கலாம். இதுதான் வந்து சினிமாவில் ஒரு அதிரபதியான வெற்றியை ஒரு இயக்குனர் கொடுத்துட்டா எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே போகும். அப்படி அஸ்வின் மாரிமுத்து ட்ராகன்ற ஒரு வெற்றியை கொடுத்தோம். அதை தான் ரஜினியை சொல்லியிருக்காரு வந்து. அந்த படம் வெறும் கமர்ஷியல் படம் கிடையாது, அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை சொன்னார் இவர் அப்படின்னு. அப்படி ஏன்னா ரஜினி கமல் 2 பேரும் கதையை கட்டிருக்காங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கதையை தான் அவர் சொல்லியிருப்பார் வந்து. இங்கே வெற்றி தான் ரொம்ப முக்கியம். வெற்றி பெற்றவர்களுக்கு தான் சினிமாவில் மகுடமும் வரவேற்பும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அஸ்வந்த் மாரிமுத்து கூட சொல்லியிருந்தாப்புல, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படையப்பா, வேட்டையாடு விளையாடு இந்த 2 படமும் பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஆக்சுவலாக எந்த மாதிரியான ஒரு இதுவாக சார்? இல்லை, 2மே ஒரு கமர்ஷியல் படம் தான். நீங்கள் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கமர்ஷியலாக பண்ண மாட்டார். அவர் ஒரு மகாநதி மாதிரி, ஒரு குணா மாதிரி, இப்படி ஒரு படத்தெல்லாம் பண்ணுவார் அப்படின்பொழுது வேட்டையாடு விளையாடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான படம், ஒரு விறுவிறுப்பான ஒரு படம். நீங்கள் படையப்பா எடுத்தீங்கன்னா ஒரு பக்கா ரஜினிகார் ஒரு மாஸ் படம். அப்போ என்னன்னா ஒரு மாஸ் ஆடியன்ஸுக்கு பிடித்தமான ஒரு படத்தை தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது கமலஹாசனுக்கு பொருந்தும், ரஜினிக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி இதுலேயே தெரிய ஆரம்பிக்குது. 2 படத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா இது ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் கமர்ஷியல், ஒரு மாஸ், அப்புறம் வந்து காமெடி, இது எல்லாம் நிறைந்த ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வந்த் மாரிமுத்தை கூட சொல்லியிருந்தாப்புல, நான் எந்த டைமில் ஒரு மெசேஜ் போட்டுனா போதும் டக்குன்னு லைனில் வந்துடுவார் அப்படின்ட்டு. சூப்பர் ஸ்டாரோடைய இந்த அளவுக்கு அவருக்கான அந்த அப்டேட் அந்த ஒரு ஒரு விஷயம் அப்படி பெருசாக பரவுது அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து அவர் இவ்வளோ நாள் அந்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு இதுவாக இருக்குமா சார் அது? இல்லை, அது உழைப்பு தாண்டி வந்து சினிமா மேலே இல்லை, லவ் தான் காரணம் வந்து. நீங்கள் எல்லா தொழிலையும் ஒரு வயசுக்கு அப்புறம் இப்போ அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் வயசுன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அது காரணம் என்னென்னா ஒன்று உடல் நமக்கு ஒத்துழைக்காது. உடல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு போர் அடிச்சு போயிடும். என்னையா ஒரே தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துடும். அந்த சலிப்பு வர்றதுக்கு முன்னாடி அவங்களை வீட்டுக்கு அமைச்சிருங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த தொழில் செஞ்சாலும் இப்போ நடிப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடும். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் புதுமுக ஹீரோ மாதிரி, இன்னும் சின்ன பசங்க மாதிரி, இங்கே இருக்கிற 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த தொழில் மேலே உள்ள ஒரு காதல் தான் அது. அதுதான் சொல்கிறார் அஸ்வந்த் மாரிமுத்து. அவர் என்ன ரஜினி சார் கூப்பிட்டு உன்னுடைய அசோசியேட்டுன்னு என்ன நினச்சிக்கோ அப்படின்னு. அசோசியேட் நான் சொல்கிற கருத்தெல்லாம் ஏற்றுக்கணும்னு கிடையாது, அதை ஒன்றா பார் அப்படின்னு. நான் ஒரு 11 மணிக்கு வந்து அலோ சார் அப்படின்னு போடுவேன், டக்குன்னு ஆய் அஸ்வின் அப்படின்னு அடிப்பார், அஸ்வந்த் அடிப்பார். நான் அப்புறம் உடனே இது பேசுவார். அந்த கதையை நாங்கள் சொல்ல இப்படி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேர், ரஜினி கமல், இவங்க 2 பேருக்கான வெற்றி வந்து இப்போதான் எனக்கு தெரியுது. காரணம் என்னன்னா இன்னும் ஒரு உழைப்பை இந்த சினிமாவில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்ன்ற சொல்லலாம் சார். ரஜினி படங்களுக்கு வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ சமீப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அனிருத்தே தான் அவருக்கு வந்து இருந்துட்டு வராரு. இந்த ஃபிக்ஸடான அந்த மியூசிக் டைரக்டருக்கான காரணம் என்ன சார்? இல்லை, யார் லைம் லைட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து ஒரு படத்தில் இது பண்ணிப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு உறவினர் அவரை கூட சொல்லியிருப்பார் வந்து, நான் வந்து தலைவரோட ஃபேன். அவரே தலைவர் தான் சொல்கிறார், தலைவரோட ஃபேனு. நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அண்ணாமலை படத்துக்கு கூட்டு போனார். இன்றைக்கி நான் ரஜினி படத்தையும் அப்படியே அவரே சொல்கிறார் வந்து, ஜெயிலர் விழாவில் வந்து நான் தூக்கி வளர்த்த பையன் இன்றைக்கி என் படத்துக்கு வந்து தூள் கலப்பியிருக்காருன்னு. அனிருத் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு மியூசிக்கை கொடுக்கணும், எந்த மாதிரியான ஒரு ரீ ரெக்கார்டிங்கை வாசிக்கணுன்ற பல்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர். அதுவும் இன்றைய தலைமுறைக்கு எது பிடிக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு நபர் வந்து. அதனால் அனிருத் தான் கரெக்டாக இருக்கும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. சார் இப்போ அந்த படத்துக்கு அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட்லாம் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சிம்ரன் இருந்திருந்தாங்க. ஆமாம்,
சிம்ரன், ராஷி கண்ணா, ஓகே. ஏன்னா சிம்ரன் வந்து பேட்ட படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் வந்தாங்க. அதை கூட சொல்லியிருந்தாரு ரஜினி. இந்த படத்தில் த்ரோட்டாக வராங்க அப்படின்னு. சிம்ரன் வந்து பழைய பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிம்ரன் நடிக்காத ஆர்டிஸ்டே கிடையாது. கமல் கூட வந்து நடிச்சிட்டாங்க. இப்போ இது பஞ்சதந்திரன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க வந்து. அதனால் இந்த படம் வந்து சிம்ரனுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அது ஒரு ரீஎன்ட்ரின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு ஜோடியாக கூட இருக்கலாம் மேபி. அது அவங்க வந்து இதையும் இது பண்ணல. ஏன்னா அஸ்வந்த் மாரிமுத்து பேச பேச கமலஹாசன் அங்கே பதட்டமாகவே பார்த்துட்டு இருந்தார். இவர் பூரா கதையும் சொல்லிடுவார் போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து. அதனால இவங்களாம் கோ ஆர்டிஸ்ட் வந்து கோ டெக்னீஷியன்ஸு எல்லாரும் வந்து வலுவாக அமைஞ்சிட்டா ஒரு பெரிய படமாக அது இருக்கும். எப்போ சார் இது ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும்? எப்போ சார்? இல்லை, நாளையிலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. ரிலீஸ் எப்படின்ட்டு வந்து அவங்க அறிவிக்கல. நாமளா சும்மா வந்து சொல்லிக்கலாம் அந்த பொங்கல் ரிலீஸு, தமிழ் புத்தாண்டு. ஆனால் தீபாவளிக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஒன்று பொங்கலுக்கு இல்லைன்னா தமிழ் புத்தாண்டுக்கு வரக்கூடிய படமாக அது இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.